மொழிப்போர் வீரவணக்க நாளை முன்னிட்டு தமிழ் மொழிக்காக உயிர்நீத்த ஈக்கிய தாளமுத்து நடராசன் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. கருஞ்சட்டை அணிந்து சென்று உருவப்படங்களுக்கு மலர் தூவியும் நினைவிடத்தில் மலர்வளையும் வைத்தும் வீர வணக்கம். சென்னை எழும்பூரில் உள்ள தாளமுத்து நடராசன் மாளிகையில் அவர்களது திருவுருவ சிலைகளை திறந்து வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழுக்காக தன்னுயிர் தந்த தலைமகன்களின் சிலைகளுக்கு மரியாதை. ஹிந்தி திணிப்புக்கு எதிராக மொழியை உயிராய் நேசிக்கும் தமிழ்நாடு ஒன்று திரண்டு போராடி பல்வேறு மொழிவழி தேசிய இனங்களின் உரிமையையும் அடையாளத்தையும் காத்ததாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். தமிழுக்காக இன் உயிரையே இந்த தியாகிகளை நன்றியோடு வணங்கும் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாளில் அன்றும் இன்றும் என்றும் ஹிந்திக்கு இங்கே இடமில்லை என உறுதி. சங்கத்தில் வளர்த்து சரித்திரங்கள் பல படைத்து சீரழமை கொண்டு விளங்கும் தமிழ் மொழி என எடப்பாடி பழனிசாமி புகழார். நம் உயிருக்கு நேராம் செந்தமிழ் தாயாம் அன்னை தமிழை காக்க இன் உயிர் இந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் என்றும் பதிவு. ஓபிஎஸ் ஆதரவு எம்பியான தர்மர் மீண்டும் அதிமுகவில் ஐக்கியம். அதிமுக பொதுச் செயலர் இபிஎஸ்ஐ சந்தித்து கட்சியில் சேர்ந்தார். இரண்டு நாள் பயணமாக வரும் 28, 29 ஆகிய தேதிகளில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா தமிழகம் வரவிருப்பதாக தகவல். தேர்தல் குறித்து கட்சி நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஆலோசனை நடத்த திட்டம். அனைத்து சனிக்கிழமைகளிலும் விடுமுறை அறிவிக்க கோரி மத்திய அரசுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வி. நாளை மறுநாள் திட்டமிட்டபடி நாடு முழுவதும் ஸ்ட்ரைக் நடைபெறும் என வங்கி ஊழியர்கள் சம்மேளனம் அறிவிப்பு. மதுரையைச் சேர்ந்த ரவுடி வெள்ளைக்காலையை போலீஸ் அழைத்துச் சென்ற போது நாட்டு வெடிகுண்டு வீசி கொல்ல முயற்சி. 2 கார்களில் வந்த 15 பேர் கொண்ட கும்பல் போலீசார் மீதும் அரிவாளால் தாக்குதல். தப்பையோடிய மர்ம கும்பலை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டை. ரவுடியை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஐஜி பாலகிருஷ்ணன் தகவல். நாட்டு வெடிகுண்டு வீசிவிட்டு கார்களில் மின்னல் வேகத்தில் தப்பிச் சென்ற கும்பல். சுங்கச்சாவடியில் நிற்காமல் தடுப்பு கம்பியை உடைத்துக் கொண்டு சென்ற காட்சிகள். சென்னையில் 17 நாட்களாக நீடித்து வந்த பகுதி நேர ஆசிரியர்களின் போராட்டம் ஒத்திவைப்பு. அமைச்சர் மற்றும் அதிகாரிகளின் வாக்குறுதிப்படி அரசாணை வெளியாகும் என கூட்டியக்கம் சார்பில் அறிக்கை.
சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் கிழக்கு திசை வளிமண்டல அலை நிலவுவதாகவும் வானிலை மையம் தகவல். நாடு முழுவதும் நாளை கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது இந்தியாவின் 77வது குடியரசு நாள். ராணுவத்தின் வலிமை, மாநிலங்களின் சாதனைகளை எடுத்துக் கூறும் வகையில் பிரம்மாண்ட அணிவகுப்புக்கு ஏற்பாடு. குடியரசு நாளையொட்டி தலைநகர் டெல்லியில் உச்சக்கட்ட பாதுகாப்பு. மாநகரம் முழுவதையும் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபடும் பாதுகாப்பு படையினர். தமிழ்நாடு முழுவதும் விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்களில் தீவிர சோதனை. குடியரசு நாளில் அசம்பாவித சம்பவம் ஏதும் நிகழ்ந்திடாத வகையில் மக்கள் கூடும் இடங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. டெல்லி வந்தார் ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான் டெர் லெயன். நாளை நடைபெறும் குடியரசு தின விழா நிகழ்ச்சிகளில் ஐரோப்பிய கவுன்சில் தலைவருடன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார். நாளை மறுநாள் அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் விவாதிக்கப்படும் அம்சங்கள் குறித்து ஆலோசனை. பெண் குழந்தைகளுக்கு சிறந்த கல்வி, பாதுகாப்பை உறுதி செய்வோம் என பிரதமர் மோடி உறுதி. கடந்த 10 ஆண்டுகளாக பெண்களின் திறன் மேம்பாட்டில் அரசு கவனம் செலுத்தி வருவதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. குஜராத் மாநிலத்தில் SIR பணிகள் மூலம் வாக்கு திருட்டு நடப்பதாக ராகுல் காந்தி விமர்சனம். குறிப்பிட்ட சமூகங்கள் மற்றும் காங்கிரஸ் ஆதரவு வாக்குச்சாவடிகளிலிருந்து ஓட்டுகள் திட்டமிட்டு நீக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு. அண்மையில் PSLV ராக்கெட் ஏவப்பட்டது தோல்வியடைந்தாலும் ககன்யான் திட்டம் தாமதம் ஆகாது. PSLV ராக்கெட் தோல்விக்கான காரணத்தை ஆய்வு செய்து வருவதாகவும் இஸ்ரோ தலைவர் நாராயணன் விளக்கம். இல்லைங்க, அதனால ககன்யான் மிஷனுக்கு இம்பாக்ட் இருக்காது. PSLV 4 கட்ட ராக்கெட் ஆகும். 3 கட்டங்கள் நல்லா ஒர்க் பண்ணிச்சு. 3வது கட்ட தொடக்கத்தில் கொஞ்சம் பாதை மாறி போயிருக்கு. அது படிச்சுட்டு இருக்கோம். அதுக்கும் ககன்யான் தொடக்கம் அதனால ககன்யான் திட்டம் ஒன்றும் அதுக்கு பாதிப்பு இருக்காது. ஜம்மு காஷ்மீரில் குல்மார்க் பகுதியில் வெண்பனி போத்தியதை போல காணப்படும் மலைகள். பனிப்பொழிவை ரசித்தும் சாலையில் படர்ந்த பனியில் துள்ளி குதித்தும் உற்சாகம். லடாக்கின் டிராஸ் சாலையில் மலை போல குவிந்து கிடக்கும் பனிக்கட்டிகளை அகற்றும் பணி தீவிரம். காஷ்மீரின் கத்துவா மாவட்டத்திலும் பனிமூடிய சாலைகளால் போக்குவரத்து பாதிப்பு. உத்தராகண்டில் பனிப்பொழிவு காரணமாக சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள், வணிகர்கள் உற்சாகம். வெண்பனியால் மூடப்பட்ட முசோரி உள்ளிட்ட இடங்களுக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பு. அமெரிக்கா முழுவதையும் உறைய வைக்கும் வரலாறு காணாத பனிமழை மற்றும் பனி புயல். சுமார் 1.5 கோடி பேர் பாதிக்கப்படக்கூடும் என்பதால்
34 மாநிலங்களில் அவசர நிலை பிரகடனம். ஃபோனிங்கிற பனிப்புயல் ஏற்கனவே ஆரம்பித்து எங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு, கிழக்கு கடற்கரையை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. பல மாநிலங்களில் ஏற்கனவே அவசர நிலை பிரகடனம் படுத்தியிருக்காங்க. இந்த பனிப்புயல் வரலாறு காணாத ஒரு பனிப்புயலாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. 6லிருந்து 24 இன்ச்சுகள் வரை நீங்கள் எந்த பகுதியில் இருக்கீங்கிறத பொறுத்து அவ்வளவு பனி விழுகலாம். விழுகிற பனியெல்லாம் அதீத குளிரினால அடுத்து அப்படியே உறைந்து ஐஸ் ஆகும் வாய்ப்புகள் இருப்பதனால எல்லா மாநிலங்களையும் மொத்தம் 34 மாநிலங்கள் இதனால் பாதிக்கப்படலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த 34 மாநிலங்களையும் அவசர நிலை பிரகடனம் படுத்தியிருக்காங்க. அமெரிக்காவில் பனிப்புயல் தாக்குதலை அடுத்து 13,000 விமானங்களின் சேவை ரத்து. வானம் எது நிலம் எது என்று தெரியாத வகையில் பனி கொட்டுவதால் நடவடிக்கை. இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே இன்று 3வது T20 கிரிக்கெட் போட்டி. தொடரை வெல்லும் முனைப்பில் இந்திய அணி தீவிர பயிற்சி. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வெற்றி. 7 விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வீழ்த்தியது. திருப்பதி திருமலையில் இன்று நாள் முழுவதும் நடைபெறும் ரத சப்தமி விழா கோலாகலம்.